சூரியன் நேயர்களுக்கு வணக்கம். மழை என்று சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மழைய வச்சு கவிதை பாட்டுன்னு நாங்க மழைய எப்படியெல்லாம் ரசிக்கணுமோ அப்படியெல்லாம் ரசிச்சிருப்போம். பட் நாங்க எல்லாமே வழக்கமா பாக்குற மழைய விட டிஃபரன்ஸான மழைய பத்தி உங்களுக்கு தெரியுமா? பிளட் ரெயின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரத்தம் போல சிவப்பு நிறத்துல பெய்யக்கூடிய மழைய தான் பிளட் ரெயின்னு சொல்றாங்க. இந்த மழை இந்தியா கேரள மாநிலத்துல கூட அண்மையில பெய்திருந்தது. ஏன் இந்த மாதிரி சிவப்பு நிறத்துல மழை பெய்யுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் இந்த பிளட் ரெயின் பெய்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகளை ஆராய்ந்து பார்த்த போதுதான் அந்த நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய ஒரு விதமான பாசிதான் இந்த மழை நீரோட சிவப்பு நிறத்திற்கு காரணம் என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததா ஃபிஷ் ரெயின், மீன் மழை. இந்த மீன் மழைய பத்தி உங்களுக்கு தெரியுமா? மழை பெய்யும் போது மழை நீரோட சேர்ந்து மீன்களும் விழுறதுதான் ஃபிஷ் ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மழை 2012ஆம் ஆண்டு மெக்சிகோல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல தான் பெய்திருக்கு. இந்த மழைய பார்த்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பயந்திருக்காங்க. எதற்காக வானத்திலிருந்து மழை நீரோட மீன்களும் கொட்டுது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்திருக்காங்க. அதுலதான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கடல்ல இருந்து மேகங்கள் நீரை உறிஞ்சி எடுக்கும் போது சில நேரங்கள்ல மீன்களும் அந்த நீரோட சேர்ந்து உறிஞ்சப்படுமாம். அப்படி மேகங்களோட சேர்ந்த மீன்கள் மழை பெய்யும் போது மழை நீரோட கொட்டுமாம். அடுத்ததா ஸ்பைடர் ரெயின் பத்தி உங்களுக்கு தெரியுமா? சிலந்தி மழை. சிலந்தி மழை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மழை ஆஸ்திரேலியாவில தான் பெய்திருக்கு. இந்த சிலந்தி மழைக்கான காரணத்தை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்திருக்காங்க. அதாவது பொதுவாக சிலந்திகள் மே மற்றும் ஆகஸ்ட் மாசத்துல தான் அதிகமா இனப்பெருக்கம் செய்யுமாம். அதாவது இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இந்த கால பகுதிகளில் நிறைய சிலந்திகள் கூட்டம் கூட்டமா உயரமான மலை பகுதிகளுக்கு சென்று விடுமாம். ஆகவே அங்கு அதிகமான சிலந்தி வலைகள் காணப்படும். அதிக காற்று வீசக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய சிலந்தி வலைகள் மக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களில் விழுவதனால் இதனை சிலந்தி மழை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்களாம். இது போன்ற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் பிராங்கா.